தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் ஊராட்சியில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வந்த ஈஸ்வரனுக்கு எந்த விதமான ஓய்வூதியம் வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டுள்ள ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய பண பயன்களை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஜெயமங்கலம் ஊராட்சியில் கடந்த 32 ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக ஈஸ்வரன் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார். தற்போது ஓய்வு பெற்ற நிலையில் ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய எந்த விதமான ஓய்வூதியம் வழங்காமல் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த ஈஸ்வரன் தனக்கு தர வேண்டிய பண பயன்களை தர வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிலையில் அந்த வழக்கு நிலுவையில் ஈஸ்வரன் தற்காலிகமாக வடுகப்பட்டி ஊராட்சி அலுவலகம் அருகில் உள்ள பொது கழிப்பறை சுத்தம் செய்ய பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். ஆனால் அந்த பணியினையும் திடீரென ரத்து செய்து அவரை வெளியே அனுப்பிவிட்டனர். இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஈஸ்வரன் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட ஈஸ்வரன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தலைமையில் தேனி மாவட்டம் வடுகப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பண பயன்கள் மற்றும் பறிக்கப்பட்ட தற்காலிக துப்புரவு பணியினையும் பெற்று தருமாறு வேண்டி மனுவினை கொடுத்தனர். இதுகுறித்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கூறுகையில், தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் ஊராட்சியில் கடந்த 32 ஆண்டுகளுக்கு மேலாக துப்புரவு பணி மேற்கொண்டு ஓய்வு பெற்றுள்ள ஈஸ்வரனுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பண பயன்கள் கொடுக்காமல் அலைக்கழிக்கப்பட்டு உள்ளது. ஆகையால் 32 காலம் துப்புரவு பணி செய்து இன்று வறுமையில் வாடும் ஈஸ்வரனுக்கு தர வேண்டிய ஓய்வூதிய பண பயன்களை வழங்கிட தேனி மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். துப்புரவு பணியாளராக பல ஆண்டு காலமாக பணியாற்றிய மதிப்புக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் பாருங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க? 25 வருஷம். ஒரு 25 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிருக்காரு. அவருக்கு எந்த சம்பளம் கிடையாது, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது, பிஎஃப் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணாங்க, இவருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நெட்டில் அந்த கக்குசு கழுவுறாங்கல்ல, அதுக்கு தற்காலிக வேலை போட்டாங்க. அது வசூல் பண்ற பணத்தை நீங்க எடுத்துக்கோன்னு சொல்லி அவர் அங்க வேலை செஞ்சாரு. அது ஏதோ கொஞ்சம் வருமானம் கிடைச்சது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஊராட்சியில இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு லஞ்சம் பணம் வாங்கிட்டு இவர்கிட்ட சாவியை புடிங்கிட்டு இவரை தொட்டி விட்டாங்க. இவர் எங்க போவாரு பாவா, லஞ்சம் வாங்கிட்டு இவரை வெளியில துரத்தி விட்டாங்க. ஆகவே இவருக்கு வாழ்வாதாரம் பாருங்க, அவங்க பொண்ணு அவங்க மருமக பையன் எல்லாம் இருக்கிறாங்க, சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க. இது முகத்தை பாருங்க பாவம். பல வருஷமா இந்த ஊராட்சியில குப்பைய வாரி, சாக்கடைய வாரி, பீய வாரி, இத்தனை வாரி சுத்தப்படுத்தி 35 வருஷமா அவர் வாழ்ந்துருக்காரு, வேலை பண்ணிருக்காரு இந்த ஊராட்சி ஊழியத்துல. இப்ப அனாதையா துறந்துட்டாங்க. ஆகவே மரியாதைக்குரிய வாழ்வு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், மரியாதைக்குரிய இந்த நகராட்சி பேராட்சி துறை அமைச்சர் அவர்களும், மரியாதைக்குரிய தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதன் மீது இந்த புகார் நாங்க ஏற்கனவே அமைச்சிருக்கோம் கலெக்டருக்கு. ஆகவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்தின நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கம் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்.